தமிழ் சினிமாவுல சிறந்த நடிகர்கள் அப்படின்னு கணக்கெடுத்தாலே கமலுக்கு அப்புறம் விக்ரமும் தனுஷ் அவர்களும் தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே கமர்ஷியல் படங்கள்ல நடித்தாலுமே அவ்வப்போது நடிப்புக்கு தீனி போடும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டுமே இருக்காங்க. விக்ரமுடைய பிதாமகன் அப்படின்னு கலக்கி இப்போது தங்கலான் படத்துல வந்து நிக்கிறாரு. தங்கலான் படத்துல விக்ரம் சாருடைய தோற்றத்தை பார்த்தாலே வித்தியாசமான தோற்றங்கள்ல அவர் நடிச்சிருக்கார் அப்படின்னும் படத்தின் மீதான ஆர்வத்தையுமே இந்த நடிப்பு தூண்டும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதற்கு முன்னாடி பிதாமகன் படத்துல வித்தியாசமான வேடத்துல நடித்து தேசிய விருது வாங்கினாரு. ஐப்படத்துல உடல்ல 50% எடையை குறைத்து பூன் விழுந்தது போல நடித்து அனைவரையுமே ஆச்சரியமும் படுத்தினாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்று நம்ம விக்ரம் சாருடைய தங்கலான் திரைப்படம் உலகம் முழுக்கவே வெளியாகிறது. படத்துடைய சிறப்பு காட்சி காலை திரையிடப்பட்டிருக்காம். படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்திற்கு வேற லெவல்ல ரிவ்யூஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாப் வேற லெவல்ல இருக்காம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாப்ல அடங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை திரையரங்குல வந்து பாருங்க அப்படின்னும் இந்த படத்துடைய பேக் போனே நம்ம ஜிவி அவர்கள் தானா. அவருடைய இசை படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்காம். மேலும் படத்துடைய மேக்கிங்ல நம்ம ரஞ்சித் அவர்கள் பின்னி படம் எடுத்திருக்காராம். கண்டிப்பாக இந்த படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. இப்படி தன்னுடைய கடின உழைப்பால தங்கலான் திரைப்படத்தை இந்த அளவிற்கு விக்ரம் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.